சிஐஏவோட டார்ச்சர் சைட் அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட டெரிட்டரிக்கு இல்லாம வேற ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க. அது கியூபாவோட பகுதியில காந்தமோபே அந்த பகுதியில ஒரு பிரசன்ட் கட்டி வச்சிருக்காங்க. அது ஏகப்பட்ட சித்திரவதைகளை பண்ணிக்கிறாங்க மக்களை அப்படிங்கிற தகவல்லாம் இருக்குது. வீடியோ பூர்வ ஆதாரங்களே வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல வந்திருக்கு. So, அது பலரும் பேசியிருப்பாங்க. அது பலருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப அதை க்ளோஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத பலரும் போய் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வந்துட்டு இருந்ததுதான். அதாவது இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்காங்களா, சோ அவங்க எல்லாமே கிரிமினல்ஸ் தானே, சோ அவங்க எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் விட்டுறலாமா அப்படிங்கிறது போல ஒரு பேச்சுகள் அடிபட்டு இருந்ததா சொல்லப்பட்டிருந்தது. என்னங்க அப்படிங்கிற போல இருக்கு. அது அமெரிக்கால நீங்க கேஸ் போட்டினா கூட அமெரிக்காவோட டெரிட்டரிக்கு உட்படாத பகுதியில் இருக்கலாம் தீர்ப்பு வராது அப்படிங்கிற போல சொல்லிடுவாங்க. So, அதனால ஏகப்பட்ட விஷயங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் அந்த கவுதமோபே பிரிசன்ல வச்சு பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் இருக்கு. இப்போ அமெரிக்கால முன்னாள் அரசாங்கங்கள் செய்த ஒரு தப்புனால ஒரு புது புது என்டிட்டிஸ், அதாவது இண்டிபெண்டன்ட் என்டிட்டிஸ் இருக்கிறதுனால பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா பணம் இருக்கிறதுனால கையாடல்கள் பண்ணி பல நாடுகளுக்கு எதிரான செயல்கள் செய்யறதெல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க இல்லையா. இது போல விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு அந்த பணங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த இதெல்லாம் கட் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கட் ஆகுமா அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய கேள்விகள். அந்த கேள்விகள் வந்திருக்கு. இது மிகப்பெரிய செய்தி. ஒன்ஸ் இது நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு சிக்கல் அமெரிக்காவில் நடக்க போகுது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இல்ல அப்படின்னா இது என்னங்க சும்மா அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ புதுசா இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள உருவாக்குறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் டிபெண்ட்னு சொல்லிட்டு எல்லாமே எலான் மஸ்க் அவர்களுக்கு கீழே வர மாதிரியான அமைப்புகள் அமைச்சிருவாரா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. இதனாலதான் வந்து எல்லாரும் டீடாலரைசேஷன் அப்படிங்கிறது போல கேட்கறாங்க. அமெரிக்கா கிட்ட பணம் இருக்கனால தானே இவ்வளவு பில்லியன் ஃபண்டை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்து இந்த அளவுக்கு சீரழிச்சுக்கிறாங்க எல்லா நாடுகளையும். இப்போ அந்த டாலரை வந்து பயன்படுத்தல அப்படின்னா நாடுகளுக்கு எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. சோ அதனால காமனான ஒரு கரன்சி வேணும் அப்படிங்கிறது போல குரல் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அந்த ஒரு காரணத்தினால பல நாடுகளும் அணி சேருவாங்களா இந்த பிரிக்ஸுக்கு இணங்க அப்படிங்கிற போல கேள்விகள் வந்து. பட் எதுனாலும் இந்த காசாவோட பிரச்சனையை மையமா வச்சுதான் இருக்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பிரளயம் வெடிக்குமா இல்ல பிரச்சனை எல்லாம் முடியுமா அப்படிங்கிறதுனா ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான செய்கை இந்த காசால செய்யறாரோ, ஏன்னா அடாவடித்தனமா இருக்கு அப்படிங்கிறத சிலரோட கருத்துக்கள்ல இருக்கு. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். இது போல விஷயங்கள் பல நாடுகளால ஏத்துக்க முடியல, நாளைக்கு நம்மளுக்கு இப்படி நடந்துருமா அப்படிங்கிற அச்சம் பல நாடுகளுக்கு வரதுனால அவங்களும் அணிகள் சேருவாங்களா அப்படின்ற கண்ணோட்டம் பல அனலிஸ்டுக்கும் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா பெஸ்டான முடிவு எடுப்பாங்களா இல்ல ஒஸ்டான முடிவு எடுப்பாங்களான்றதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஆனா இதே நேரத்துல அமெரிக்கால தொடர்ந்து விபத்துக்குள்ள ஆயிட்டே இருக்கு. இதே பென்சில்வேனியால வந்து பாத்தீங்கன்னா கார் ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா, ட்ரெயின் போக போக அதுல வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. என்ன ஏதுன்ற விசாரணை வந்து பாத்தீங்கன்னா முடுக்கிவிட்டு இருக்காங்க. ஏன் இது போல தொடர் அசம்பாவிதங்கள் அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற கேள்விகள் வருது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நாடு இருக்குன்னு கையை காமிச்சிருவாங்களா, ஏதாவது ஒரு நாடு இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாடுதான் இப்படி செஞ்சிச்சு அப்படிங்கிறவங்கள கையை காமிச்சிட்டு வந்துருவாங்களா அப்படின்ற பதற்றம் அச்சம்லாம் இருக்கு. ஏன்னா அது போல விஷயங்கள் தான் 9/11 நடந்த இதனால தானே ஆப்கானிஸ்தான் சிக்கிச்சு. கடைசியில அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்தாங்க. ஆஹ் அது அவ்வளவுதான், நம்ம என்ன சொல்ல முடியும், அதான் இருக்கக்கூடிய கதை. அதே போல ஏதோ ஒரு பக்கம் கையை காமிச்சிருவாங்களா அப்படின்ற போல அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால யாருக்குமே எந்த ஒரு சேதமும் ஏற்படல அந்த ட்ரெயின்ல போனவங்களுக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அமெரிக்கால ஒரு அசம்பாவிதம் நடந்தா உலகத்துக்கே அது பதட்டம் தான். என்ன நடக்க போகுது அமெரிக்கால அப்படிங்கிற தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆன்டி ட்ரம்ப் மூமெண்டா அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன ஆன்டி ட்ரம்ப் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துருக்கும். ஒன்னும் இல்ல, இந்த யூஎஸ் எய்டு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா பலருக்கும் ஃபண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது பண்ணிட்டு இருந்தது. இப்ப அது ஸ்டாப் ஆகுறதுனால அந்த ஃபண்டிங் வாங்கி ஜாலியா இருந்தவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா. இப்ப அவங்க எல்லாம் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்களா அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. உதாரணத்துக்கு பிபிசி எடுத்துக்கலாம். பிபிசி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, அதாவது பல நாடுகள்ல மீடியாவே வந்து பாத்தீங்கன்னா சிக்கல் தான். அதுவும் ஃப்ரீ மீடியாங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலா இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்லாம் ஆப்ரேட் பண்றதுக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய பண்டுல இருந்து தான் எல்லாம் ஜனம் பண்ணிட்டு எல்லாம் நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்க மக்களுக்கு. இப்ப இவங்க வந்து இப்படி கொடுக்கறத நிறுத்திட்டாங்கன்னா எப்படிங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் பிபிசில அப்படிங்கிறதுல அவங்க தரப்புல இருந்து கோரிக்கை. இதே பொலிட்டிகோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸே பண்ண ட்ரம்ப் அவர்களே பொலிட்டிகோ யூஸ் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்றதுனால இப்ப அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பொலிட்டிகோன்னு இருக்குல்லங்க, டைரக்டா நாங்க வந்து யாருக்கிட்டையும் ஃபண்ட் எல்லாம் வாங்குறது இல்லைங்க, நாங்க மக்களுக்கு நேர்மையா தான் இருக்கோம். ஆனா பொலிட்டிக்கோ ப்ரோன்னு இருக்குல்ல, அது வேற கதை.
அதுக்கு ஃபண்டிங் எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அது வேறங்க, இது வேறங்க அப்படிங்கிறது போல தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துல சில நிறுவனங்கள், மீடியாக்கள்லாம் இருக்காங்க. அதுல பிபிசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேண்டாம், அப்படி வேண்டாம், தயவு செஞ்சு சட்டை சாத்தி க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. நீங்க என்ன ஆப்ரேட் பண்றீங்களோ அங்க வச்சு ஆப்ரேட் பண்ணிங்க, உங்க நாட்டுக்கே போயிருங்க அப்படிங்கிறது போல பலரும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க. அதான் பணம் தரலீங்களங்க தலைவரே, நீங்க போயிருங்க உங்க நாட்டுக்கே அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அதனால பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. அதுவும் நம்ம நாட்டுல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுனால ஏறிட்டு வந்துருவாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. போய் உங்க நாட்டுல பாருங்க, உங்க நாட்டுல ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இடிஞ்சுடுகிற சூழ்நிலையில இருக்குதாமா. உங்க நாடு அவ்வளவு அதல பாதாளத்துல போயிட்டு இருக்குது. யூகேவே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிக்கல் இருக்குது. ரொம்ப ஏகப்பட்ட கிரிட்டிசைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்க நாட்டுல இருக்கிறவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்க போய் கவர் பண்ணுங்க, உங்களோட அசிங்கங்கள் எடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு வரலாம் அப்படிங்கிற கொந்தளிப்புகள் பல அனலிஸ்ட் தரப்புலையும் இருக்கு. சரி, ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய செய்திகள். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நவீனமயமாக்குதல், இதை நம்ம தொடர்ந்து எல்லா பதிவுகளையும் பார்த்துட்டு இருக்கோம். நவீனமயமாக்குதல்னா இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணதை எந்த அளவுக்கு ரெடி பண்ணலாம், எப்படி வந்து அதை டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இருதரப்புலையும் மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டேங்க், அதாவது T-90M ரக டேங்க் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. இதுக்கு அரேனா எம் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. இது என்ன ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னா, ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைலோ இல்லை எஃபிவி ட்ரோன்களோ ஏதோ வருது அப்படின்னா இந்த சிஸ்டம் அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த டேங்க் மேல இம்பாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெடிக்கும், ஒரு குண்டு மாதிரி வந்து வெடிக்கும். ஸோ அது அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த டேங்கை நோக்கி வரக்கூடிய த்ரெட்டை வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ இதே போல வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் கிட்ட இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ராம்ஸ் டேங்கு, இஸ்ரேலோட இதெல்லாம் இந்த ரஃபேல் நிறுவனத்தோட தான். ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ட்ராபி ஆக்டிவ் சிஸ்டம். ரஷ்யா வந்து அரேனாவுது. ரெண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வேரியேஷன்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் கான்செப்ட் ஒண்ணுதான். ஆனா இப்ப பெருமளவுல கிரிட்டிசைசேஷன் என்னவா இருக்குன்னா, எல்லாம் கேபிள் ட்ரோன் அது இதுன்னு வந்துருச்சு. என்னதான் வந்து நம்ம எலக்ட்ரானிக் வார்ஃபேரு அது இதுன்னு வச்சிருந்தாலும் இதுக்கப்புறம் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிற கிரிட்டிசைசேஷன் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ரஷ்யா அவங்களோட டேங்க் தொழில்நுட்பத்தை வந்து மனசு விடாம அவங்க அதிநவீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ப்ரொடெக்ஷன் சிஸ்டமும் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரேனா எம் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா டேங்க் பொருத்தி இருக்கிறாங்க. T-90 டேங்குகள் கூடிய விரைவில் களமிறக்கப்படுமா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஓகே. இப்ப ரஷ்யா அதிநவீனப்படுத்திட்டு இருக்காங்க, போர் இன்னும் பெருசாகிற மாதிரியான சூழல்கள் தான் தெரியுது வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில. அப்படி இருக்கும்போது உக்ரைன் என்ன செய்வாங்க? அமெரிக்கா என்ன கேட்கிறாங்க? இருக்கக்கூடிய வளங்களை கொடுத்துட்டு உதவிகள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதுல சொல்லிட்டாங்க. உதவிகள் வரும், அதை மறுக்கப்படல. ஆனா பணம் நம்ம என்ன மாதிரியான வளங்கள் கொடுக்குறோம், பணம் வேணும் இல்லையா இப்ப அப்படின்ற கேள்விக்கு இப்ப டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க் இப்ப வரைக்கும் அன்டச்சடு டெரிட்டரியா இருக்கு. இன்னொரு 10 கிலோமீட்டர் தொலைவுல தான் ரஷ்யன்ஸ் இருக்காங்க. அந்த டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க்ல எவ்வளவு வளங்கள் இருக்கு அப்படின்னா 3-5 ட்ரில்லியன் அளவுக்கான வளங்கள் இந்த டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க்ல இருக்கலாம் அப்படிங்கிற யோசிச்சுக்கிறாங்க. அன்டச்சடா இருக்கு இல்லையா? மேபி இத பெருமளவுல அமெரிக்கா வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஆயுதம் மட்டும் கொடுங்க, நாங்க பாதுகாத்துக்கிறோம் இல்லையா அப்படிங்கிறத கேட்பாங்களா அப்படிங்கிறத இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்துக்கிறது மாதிரி தெரியல. அதாவது யாருக்கோ விற்கிறதுக்காக, அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறதுக்காக ஏதோ செய்யற மாதிரி தெரியுதுன்னு சில அனலிஸ்ட் இருந்து இருக்கு. அது இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் அப்படிங்கறத பாதுகாத்துக்கணும். இதனால வயதானவர்கள், வயதுக்கு வந்தவர்கள், வயதுக்கு வரப்போறவர்கள், வயதுக்கு வர்றதுக்கு இன்னும் பல வருடங்கள் இருப்பவர்கள், இது போல எல்லா வகையில இருக்கக்கூடிய ஏஜ் இருக்கிறவங்களையும் கொண்டு போய் டிஃபெண்ட் பண்றதுக்காக முன்னாடி நிறுத்திட்டாங்கன்னா நாளைக்கு உக்ரைன்ல யார் இருப்பா, இதுல யார பாதுகாத்துக்கு போறாங்க அப்படின்ற கேள்விகள் சிலருக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க எல்லாம் கேட்டா ரிபல்ஸ் அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் உக்ரைன் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அமெரிக்க தரப்பு தெளிவா இருக்கிறாங்க. அது நாங்க எக்ஸஸா ப்ரெஷர் கொடுக்க போறோம், அமெரிக்கா ரஷ்யாவோட எனர்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் பெருமளவுல போடுறோம். ஆனா ஸ்லோவாக்கியாக்கு வந்து பாத்தீங்கன்னா டர்க் ஸ்ட்ரீம் வழியா ஆயில்லாம் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற செய்திகள் பார்க்க முடியுது. எந்த ஒரு தங்கு தடையும் இல்லை. அதாவது அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இங்க பிரச்சனை வரப்போகுது, இப்போ உக்ரைன்ல வழியா தான் எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னா பெருமளவுல சண்டையெல்லாம் புடிச்சுக்க முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தாலும் அடிக்க முடியாது. இத்தனை நாளா ட்ரையல் கிரவுண்டு எல்லாம் டெஸ்ட் கிரவுண்ட்ல முடிச்சாச்சு. இப்ப யுத்தம் நடக்க போகுது. இப்ப யுத்தம் நடக்கக்கூடிய டைம்ல கேஸ் பைப் லைன் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் பாதுகாக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால ஆல்டர்னேட்டிவா ரஷ்யால இருந்து கேஸ் பம்ப் லைனை போட்டு
திருப்பி விட்டு போட்டு எல்லாம் சேஃப்டி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே, இப்போ உக்ரைன்ல இருந்து எந்த ஒரு டிபெண்டன்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது போல ஒரு களத்தை உருவாக்கி வைக்கணுமா இல்லையா, ஸ்டேடியம் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க அடிச்சு பாத்துக்கிட்டாதான் கரெக்டா இருக்கும். அதனால இப்படி சுத்தி விட்டாங்க அப்படிங்கிற போல சிலர் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. என்ன ஏதோ தெரியல. ஆனா கேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் யூரோப்பியன் யூனியன் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்கன்றது எந்த ஒரு மாற்றமும் இல்ல, தெளிவா போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை, அது இதுக்கு மேல ஸ்டாப் ஆகாது அப்படிங்கிறது மட்டும் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே. ஒரு சைடு போர் பெருசாகிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, பிரச்சனை தீர்க்கிறதா சொல்லியிருக்கிறாரு இல்லையா. சோ அதுக்கான ஏதாவது செய்திகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்ய தரப்போட டாப் டிப்ளமேட் ரைபர்கவ், சோ அவங்க தரப்பு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, பேர் கொஞ்சம் கட்டாவில்ல செய்தி தான். அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, பேசுறதுக்கு நாங்க ஓப்பனா தாங்க இருக்கோம். ஆனா முதல் ஸ்டெப் அமெரிக்கா தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவங்க தரப்பு சொல்லிட்டாங்க. அமெரிக்கா எப்படி ஸ்டெப் எடுத்து வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. என்ன ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்க போறாங்கன்றது தெரியல. ஸோ இப்ப வரைக்கும் ஸ்டெப் எடுத்து வைக்கல அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய சாராம்சம். அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்ப அடுத்தது இதே ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி கிரிமினல் கோர்ட் இருக்கு இல்லையா, சாங்ஷன் போர்டு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. எப்படிங்க, ரஷ்ய அதிபர் மேல கேஸ் போட்டதுக்குங்களா இல்ல எப்படிங்க அப்படிங்கிற கேட்டா இல்ல, நெத்தன்யாகு அவர்கள் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைபட்சமா இருக்கிறதுனால போர்டு சாங்ஷன் அப்படிங்கிற போட்டிருக்கிறாங்க. இதனால ஐசிசியை டிசால்வ் பண்ணிருங்க, எல்லா கேஸும் போயிரும்ல அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதனாலதான் சிக்கல் தான். இப்ப இதுவும் சிக்கல் தான், எப்படி என்னங்கிறது தெரியல. இந்த கிரிமினல் கோர்ட்ல கேஸ் இருக்கிறதுனாலதான் பேச்சுவார்த்தைகள்ங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையா சிக்கலுக்கு உண்டாகி இருக்கு. எந்த நாட்டுல வச்சு பேசணுமோ அந்த நாடு எப்படி அரெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது இல்லையா. அதனால ரஷ்யாவை இப்போதைக்கு தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. சோ அதுக்காக அது வச்சிருக்காங்க ஐசிசி கோர்ட்டு. இல்ல அப்படின்னா எப்பவும் முடிச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் இந்த கேஸுக்கெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற. ஒரு தலைவருக்கு மட்டும் மாற்று கேஸ் வருதுன்னா அப்புறம் எல்லாத்துக்குமே அதே போல வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிடுவாங்களா தீர்ப்பை அப்படிங்கிற கேள்விகள்ல வரும் இல்லையா. அந்த ஒரு காரணத்துலதான், மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்தது பனாமா பக்கம் போயிட்டோம் அப்படின்னா, பனாமா தரப்பு வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. அதாவது அமெரிக்காவோட எல்லா படகுகளும் ஃப்ரீயா போறதுக்காக நாங்களாம் என்னைக்கு சொல்லிங்க, அதெல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறோம், அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத பனாமா தரப்பு வந்து சொன்னதா சொல்லப்பட்டு வருது. அமெரிக்காவுக்கு வந்து அது ஃப்ரீ ஆக்சஸ் வேணும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற போல கண்ணோட்டத்துல பலர் இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓரளவுக்கு தகவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதில பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் செந்த டிஃபென்ஸ் கோச் 2 சேனலுக்குமே உங்களோட அன்பாதரவு எப்ப கூட நம்பிக்கை இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.